வாருங்கள் நேயர்களே, செய்திகளும் பின்னணிக்கும் செல்லலாம். உங்கள் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இந்த செய்தியை அன்போடு உங்களுக்கு வழங்குவோர் இந்திய தௌஹீத் ஜமாத்தின் சமுதாய மக்கள் ரிப்போர்ட் வார பத்திரிகை. தலைப்புச் செய்தி: உக்ரைன் பிரச்சனை போர் அல்ல தீர்வு என்று பிரதமர் மோடி அதிபர் புட்டினிடம் உரையாடல். உக்ரைன் அதிபர் அதிருப்தி. இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் முதன்மை ஆலோசகராக சௌமியா சுவாமிநாதன் நியமனம். சட்டம் ஒழுங்கு முதல்வர் ஆலோசனை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இன்று வாக்குப்பதிவு. ஜூலை 13 வாக்கு எண்ணிக்கை. 18 IPS அதிகாரிகள் பணியிடை மாற்றம். தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். இரு நாடுகள் உறவை வலுப்படுத்துவது குறித்த ஆலோசனை. பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை. ரஷ்ய ராணுவத்தில் ஏமாற்றி சேர்க்கப்பட்ட இந்திய இளைஞர்கள் விடுவிக்க சம்மதம். விக்ரம்பாண்டி தொகுதியில் இன்று இடைத்தேர்தல். காலை 7 மணிக்கு ஓட்டுப்பதிவு தொடங்குகிறது. பதட்டமான பகுதிகள் துணை ராணுவப்படை பாதுகாப்பு. இன்ஜினியரிங் படிப்புக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியீடு. கலந்தாய்வு அட்டவணை வெளியாகிறது. பிரதமர் மோடி உக்ரைனுடைய அந்த பிரச்சனையை போர் தீர்வல்ல, பழிவாங்கல் தீர்வல்ல அப்படின்னு சொல்லிட்டுலாம் உக்ரைன் அதிபர்கிட்ட பேசியிருக்கிறதா சொல்லப்படுது. உக்ரைன் அதிபர் அதை வரவேற்கிறதாகவும் பேசியிருக்காங்க. குறிப்பாக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு ரஷ்யாவில் ராணுவ வீரர்கள் அந்த போர்ல இந்தியர்கள் ரஷ்ய ராணுவத்துக்கு துணை ஆட்களாக பணி நியமனம் செய்து இருக்காங்க. அங்க ராணுவ வீரர்களுக்கு சமையலுக்காகவும் வாகனம் ஓட்டுவதற்காகவும் இப்படி ராணுவ வீரர்களுக்கு உதவியாளர்களாக பணி நியமனம் செய்திருக்காங்க. அந்த போர்ல இது வரைக்கும் கிட்டத்தட்ட 4 இந்தியர்கள் இறந்து போயிட்டாங்க. அதனால நெடுநாளா சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை போரில் நீங்கள் ஈடுபடுத்தாமல் நீங்கள் இந்தியர்களை விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை நெடுநாளா வச்சுட்டு இருக்கக்கூடிய கோரிக்கை. அதை புட்டின் அதை ஏத்துக்கிட்டு இந்தியர்களை ராணுவத்தில் பணியமர்த்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆர்டர் போட்டிருக்காங்க. அதை இருக்கக்கூடிய இந்தியர்கள், இதுவரை பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியர்களை விடுவிப்பதற்காகவும் உறுதிமொழி கொடுத்திருக்கிறதா தகவல் தினமணியில கொடுத்திருக்காங்க. உக்ரைன் அதிபர் தான் ரொம்ப விரக்தியாகவும் அதிருப்தியிலும் இருக்காரு இந்திய பிரதமர் புட்டினை சந்திப்பதில். எங்கன்னா உக்ரைன்ல மருத்துவமனையில, குழந்தைகள் மருத்துவமனையில ரஷ்யா குண்டுவீச்சு நடத்தி இருக்கு. அதை அதிபர் மறுக்கிறாரு. யாரு? புட்டின் மறுக்கிறாரு. எப்பவுமே அது மறுக்கிறாரு தான் எப்பவுமே. ஆனா குழந்தைகள் எல்லாம் கண்ணு முன்னாடி சாகக்கூடிய காட்சிகளை பார்க்க தான் செய்யறோம். அப்புறம் எப்படி மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு அது புரியப்படலை. நேரடியா பெண்களும் மருத்துவமனை குழந்தைகளும் வீடுகள்லையும் ரெசிடென்ஸ் ஏரியாக்கள்லையும் தாக்குதல்கள் மிக கடுமையாக ரஷ்யா தாக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க தான் செய்யறோம். மோடி அங்க இருக்கும் பொழுதே இது நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் செய்தியா இருக்கு. காச நோய்க்கு சௌமியா சுவாமிநாதன் நியமிச்சிருக்காங்க. இந்த டிபி நோய்க்கு வேரோடு அறுத்து இருக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இலக்கு. டிபி நோய் காச நோய் இருக்கக்கூடாது, வேரோடு அறுத்து இருக்கப்படணும். அதுக்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் முதன்மை ஆலோசகராகவும் அவங்க நியமனம் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன செய்தி அப்படின்னா, இன்னைக்கும் அதிகபட்சமாக பரவக்கூடிய இந்த காச நோய் சிகரெட்டு பிடிக்கிறது, எச்ச துப்புறது, மாவை போட்டு எச்சு துப்புறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் அதிகமாக பரவக்கூடிய இது. அது சுகாதாரத்துறையில பெருசா எந்த அளவுக்கும் நடவடிக்கைகள்லாம் அதுல எதுவும் கிடையாது. இன்னைக்கும் ரோட்ல சிகரெட்லாம் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. பக்கத்துல மக்கள் ஆட்கள் நிக்கதான் செய்யறாங்க. அவங்களுக்கு அந்த புகைப்பிடித்தல் பாதிப்பு ஏற்படதான் செய்யுது, ஹாஸ்பிட்டல் போதான் செய்யுது. அதுக்கான தீர்வா எதையும் என்ன செய்யப்படல, போய் தடுத்து நிறுத்த
ஆரம்பத்தில் கொஞ்சம் ஃபைன்கள்லாம் போட்டாங்க, ஒரு 200 ரூபா ஃபைனு அப்படின்லாம் போட்டாங்க, புகைப்பிடித்தால் பொது இடத்தில் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அதை அப்படியே நீத்து போய் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இன்னும் காச நோய்கள் வந்து கூடுதலாக வரக்கூடிய இதை தான் பார்க்குறோம். இந்த சுகாதாரத்தை எல்லாம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும், தேவையான நடவடிக்கைகள் தேவை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். சட்டம் ஒழுங்கு வந்து முதல்வர் வந்து ஆலோசனை நடத்தியிருக்காரு. அதுல வந்து புதிதாக சென்னை ஆணையராக யாரையோ போட்டிருக்காங்க, அருண் அவர்களும் கலந்துருக்காங்க. 18 ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து பணியிட மாற்றம் செஞ்சிருக்காங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இன்று வாக்குப்பதிவு வந்து எலெக்ஷன் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்நேரம் மக்கள் அங்கே போய் ஓட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. மாலை 6 மணி வரைக்கும் வந்து அந்த ஓட்டு நடக்கக்கூடிய அந்த இது இருக்கு, எலெக்ஷன் டைம் இருக்கு. அந்த டைம்ல 13ஆம் தேதி வந்து எண்ணிக்கை இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 276 வாக்குப்பதிவு மையங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அந்த விக்கிரவாண்டி தொகுதியில மட்டும் 1,16,092 ஆண்களும் 1,20,040 பெண்களும் 29 பேர் வந்து 3ஆம் பாலினத்தை சேர்ந்தவர்களும் வந்து ஓட்டு போட தயாரா இருக்காங்க. அவங்க ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. மையங்களை 276 வாக்கு மையங்களும், அதுல வந்து மிஷின்ஸ் மட்டுமே வந்து 1104 விவிபேட் உடைய ஒப்புகை சீட்டு கொடுக்கக்கூடிய மிஷின் சேர்த்து 1104 மிஷின்கள் வந்து அதுல ஈடுபடுத்தப்பட்டிருக்கு. 3000 போலீசார்கள் மேல பாதுகாப்புக்காக வந்து பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் அது ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது கருத்து கணிப்புகள்லாம் வந்து இருந்தாலும் கூட எலெக்ஷன் வந்து புள்ளிவரங்கள் சொல்லப்படுது. வெளிநாட்டில் மருத்துவம் படித்தவர்களுக்கான தீர்வு, தேசிய மருத்துவ ஆணையம் பதிலளிக்க உத்தரவு. கோயம்பேட்டில் இருந்து பேருந்துகளை இயக்க உத்தரவிட வேண்டும். அதாவது கிளாம்பாக்கத்துல வந்து பஸ் ஸ்டாண்டு மாத்தின பிறகு ஆம்னி பஸ் எல்லாம் வந்து அங்கேயே கொண்டு போய் போட்டாச்சு. இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, மெட்ரோ ரயில் வந்து ஓபன் பண்ற வரைக்கும் இங்க ஆம்னி பஸ்ஸை வந்து கோயம்பேட்டுல இருந்து இயக்குவதற்கு வந்து அனுமதி கேட்டுருக்காங்க. அதை வந்து உயர்நீதிமன்றம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒத்தி வச்சிருக்கு. ஜூலை 10ஆம் தேதி வந்து ஒத்தி வச்சிருக்கு. அரசு காப்பீட்டு திட்டத்தில் புதிதாக 84 தனியார் மருத்துவமனைகள் இணைப்பு. அரசு காப்பீட்டு திட்டம், முதல்வர் காப்பீட்டு திட்டம், இது போன்ற கவர்மெண்டோடைய இன்சூரன்ஸ்ல வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல வந்து புதுசாக 84 ஹாஸ்பிட்டல் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவசர ஆலோசனை, உயர் போலீஸ் அதிகாரிகளும் பங்கேற்பு. ஆம்ஸ்டாங் கொலை. சென்னையில் சமீபத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவரது வீட்டின் முன்னால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இந்திய தலைவர் மாயாவதி சென்னைக்கு வந்த ஆம்ஸ்டாங் இறுதி நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இந்த வழக்கில் 17க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆம்ஸ்டாங் வீட்டுல வந்து முதல்வர் வந்து போய் அவங்க மனைவியை வந்து பொற்கொடியை வந்து சந்திச்சு இரங்கலை தெரிவித்து வருத்தம் தெரிவித்து ஆம்ஸ்டாங் வந்து அஞ்சலிலாம் தெரிவித்து முதல்வர் வந்து ஆறுதல் சொல்லி வந்திருக்காங்க. அவருடைய கொலையாளிகளை வந்து கண்டுபிடிக்கணும், உண்மை கொலையாளிகள் சரண்டரானவங்க உண்மை கொலையாளிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் திமுகவினுடைய கூட்டணி கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் உறுதிப்பட சொல்லியிருக்காரு. அதனால உண்மை குற்றவாளிகள் யாரு, அவர்களுடைய பின்னணி என்ன என்பதை வந்து கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் செய்தி. இதை வந்து தமிழக காவல்துறை மிக சிறப்பாக இதை கண்டுபிடித்து இதை வெளியே கொண்டு வரணும், உண்மைகளை வெளியே கொண்டு வரணும், ரகசியங்களை உள்ள இருந்து வெளியே கொண்டு வரணும். அல்லது வந்து இது சிபிஐக்கு மாறும் அளவிற்கு தமிழக காவல்துறை மெத்தனமாக இதில் இருந்துவிடக் கூடாது என்கிறதுல அரசு வந்து கவனமா இருக்கணும், காவல்துறையும் கவனமா இருக்கணும். முதல்வர் காப்பீட்டில் 1.4 கோடி பேருக்கு கட்டணமில்லா சிகிச்சை. அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியம், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில வந்து மா சுப்பிரமணியம் போயிருக்காரு அமெரிக்கால. அங்க போய் வந்து 1.4 கோடி கட்டணமில்லா சிகிச்சை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு அமெரிக்கால. சரியா, அவங்க அங்க வாழக்கூடிய மக்களுக்கு ரூபாய் 13,625 கோடி மதிப்பிலான சிகிச்சைகள் கட்டணமின்றி வழங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. கட்டணமில்லாத சிகிச்சை அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க இன்சூரன்ஸ் பணம் வந்து வாங்கலையா ஹாஸ்பிட்டல்ல இருந்து? முதல்வர் காப்பீட்டு திட்டத்துல இருந்து தானே நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து பணம் எடுத்துருக்கீங்க. அப்ப அது கட்டணம் தானே.
அப்போ மக்கள் வந்து வரி பணத்தில் தானே அந்த காப்பீடு திட்டம் வருது. அந்த காப்பீடு திட்டம் வந்து வாங்கிட்டு தானே சிகிச்சை அளிக்கப்படுது. 13,000 நீங்க இலவசமா ஒன்றும் கொடுக்கல, இலவசமா வந்து செய்யல. அது வந்து காப்பீட்டு திட்டத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து வாங்கிக்கிட்டு 13,000 கோடிக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. மருத்துவ சிகிச்சைகள் வந்து சிசரிங் இதெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்குன்னா நீங்க வந்து இலவசமா செய்யலையே, காப்பீட்டு திட்டங்களை வந்து பயன்படுத்தி தானே பண்ணியிருக்கீங்க. அதையும் வந்து இப்படி வந்து கட்டணம் இல்லாமல் சிகிச்சை கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா காப்பீட்டு நீங்க வாங்காம நீங்க செஞ்சாதான் அது. காப்பீட்டு வாங்கி இன்சூரன்ஸ் வாங்கி சுரண்டி எடுத்துடுறாங்கல்ல ஹாஸ்பிட்டல்ல. அப்புறமா என்ன இருக்கு? இங்க தமிழ்நாட்டுல வந்து சென்னையில வந்து கிட்டத்தட்ட வந்து அமெரிக்கா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போய் பேசுறாரு. சரியா, மருத்துவ கட்டமைப்பு எப்படி இருக்கு, நாங்க வந்து தமிழ்நாட்டுல அப்படி வச்சிருக்கோம் இப்படி வச்சிருக்கோம் பேசுறாரு. ஆம்புலன்ஸ் வந்து 11 நிமிஷத்துல ஓடி வந்துருமா. போன் அடிச்ச நிமிஷம் 11 நிமிஷத்துல வந்துருமா. 11 நிமிடம் 23 நொடிகள். அது ரொம்ப அப்படி ஷார்ப்பா சொல்றேன். 11 நிமிடங்கள் 23 நொடிகளுக்குள்ள ஆம்புலன்ஸ் வாசல்ல வந்து நிக்குமா. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில வந்து நம்ம மா சுப்பிரமணியம் வந்து சொல்ற பேசுங்க, கொஞ்சம் நம்புற மாதிரி பேசுங்க. சரியா, சொல்லுங்க. இப்படி வந்து 23 நொடிகள் அப்படின்றது பக்கத்துல இருந்து வரதுக்கே ஆம்புலன்ஸ் வந்து அரை மணி நேரம் ஆகுதுங்க டிராபிக்ல. அப்படி இருக்கும்போது வந்து சொல்றது கொஞ்சம் நம்புற மாதிரியாவது பேசுங்க. சிரிச்சிட போறாங்க. ஆனா இங்க என்ன நிலைமை தெரியுமா? வட சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து குண்டிபூண்டி வரைக்கும், பொன்னேரி குண்டிபூண்டி வரைக்கும் வந்து முறையாக ஒரு ஜிஹெச் கிடையாது, ஜெனரல் ஹாஸ்பிட்டலே கிடையாது. சரியா, குண்டிபூண்டியில போன 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி காவல்துறை அதிகாரிகள் முன்னாடி தன் வீட்டை வந்து ஆக்கிரமிப்பு வீட்டை வந்து அகற்றணும்னு சொல்லும் பொழுது ஒருத்தர் தீக்குளிச்சாரு. அவரை குண்டிபூண்டியில இருந்து தீக்குளித்தவரை வந்து தூக்கிட்டு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு தான் வந்தாங்க. எத்தனை மணி நேரம் டிராவல், எத்தனை கிலோமீட்டர் டிராவல். ஜெனரல் ஹாஸ்பிட்டலே கிடையாது. மருத்துவ கட்டமைப்பு தமிழ்நாட்டில் நாங்க அப்படி செஞ்சு வச்சிருக்கோம், இப்படி செஞ்சு வச்சிருக்கோம். 10 நிமிஷத்துல வந்துடும் ஆம்புலன்ஸ் சொல்லக்கூடிய மா சுப்பிரமணியம் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தள்ளி 35 கிலோமீட்டர் தள்ளி இங்க வந்து கீழ்ப்பாக்கத்துல வந்து அட்மிஷன் பண்ணாங்க. அவரு செத்தும் போயிட்டாரு. ஹாஸ்பிட்டலே கிடையாதுங்க. அரசு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஜிஹெச் மாதிரி, ஓமனந்தார் மாதிரி, கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை மாதிரி, ராயப்பேட்டை ஜிஹெச் போல இப்ப கிண்டில ஓபன் பண்ணி கொடுத்தீங்களா புதுசா ஒரு ஹாஸ்பிட்டல், பன்னோக்கு மருத்துவமனை. அந்த மாதிரி பன்னோக்கு மருத்துவமனை போல ஸ்டான்லிக்கு அடுத்தது இந்த வட சென்னையில எங்க இருக்கு ஹாஸ்பிட்டல்? சுட்டி காட்டுங்க. ஹாஸ்பிட்டலே கிடையாது. இந்த மக்கள் எல்லாம் எப்படி நீங்க நினைக்கிறீங்கன்றதே தெரியல நமக்கு. ஹைவேல வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, காலு கை உடஞ்சதுன்னா, தலையில அடிபட்டுச்சுன்னா, அங்க இருந்து வந்து மீஞ்சூர்ல இருந்து 800 போர்ட்ல இருந்தும் தூக்கிட்டு வந்து இங்க ஜிஹெச்லயோ ஸ்டாண்ட்லயோ சேர்க்கறதுக்குள்ளேயே அவன் வந்து செத்து போயிடறான். ஃபர்ஸ்ட் எய்டு கூட அவனுக்கு கிடைக்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் எய்டு கூட அவனுக்கு வந்து லாஸ் தான். அந்த பேஷண்ட்டுக்கு லாஸ் தான். அவன் உயிர் இழக்கிறதும் பாதிப்பு தான் உள்ளாகுது ஒழிய ஹாஸ்பிட்டலே கிடையாது. ஆனா இங்க வந்து மருத்துவ கட்டமைப்பு அமெரிக்கால போயிட்டு இவர் வந்து நாங்க அப்படி செஞ்சு வச்சிருக்கோம், தமிழ்நாட்டுல இப்படி செஞ்சு வச்சிருக்கோம் வந்து பேசிட்டு வர்றதுல எந்த புண்ணியமும் கிடையாது. மா சுப்பிரமணியம் தயவு செஞ்சு நீங்க வட சென்னைக்கு வாங்க. உங்களுடைய சிஎம் தொகுதியிலேயே பன்னோக்கு மருத்துவமனை அரசு ஹாஸ்பிட்டல் கிடையாது. உங்களுடைய சிஎம் தொகுதியிலே அந்த அளவு அந்த லட்சணத்துல தான் நீங்க வச்சிருக்கீங்க. இந்த நிலையில வந்து நீங்க வந்து அமெரிக்கால போயிட்டு வந்து பேசிட்டு வரீங்க. இதெல்லாம் நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியல. காக்கா இருந்தாருன்னா இதெல்லாம் ரொம்ப வன்மையாகவும் காட்டமாகவும் மக்களுக்கு உரைக்கும் வகையாகவும் அதிகாரிகளுக்கு உரைக்கும் வகையிலையும் வந்து சொல்லி காட்டுவாங்க. அவர் இல்லாதது வந்து நமக்கு ஒரு பெரிய வருத்தத்தையும் இழப்பாகவும் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. செய்தி சொல்றோம். ரவுடிப்பட்டியில் உள்ளவர் என்று நிரூபிக்க முடியுமா? மன்னிப்பு கேட்காவிட்டால் அண்ணாமலை மீது அவதூறு வழக்கு. செல்வம் பெருந்தகை எச்சரிக்கை. செல்வ பெருந்தகை வந்து ஏற்கனவே குண்டாசுல போனாரு, அதனால வந்து அவர் ரவுடின்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அண்ணாமலை வந்து வியாக்கணம் கொடுக்குறாரு. இவரெல்லாம் எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ணாரு அப்படின்ட்டு வந்து செல்வ பெருந்தகை வந்து உரிமையில பேச வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் மேல பாய ஆரம்பிச்சிட்டாரு அண்ணாமலை. அதிமுக மேலதான் பாஞ்சிக்கிட்டு இருந்தாரு. இப்போ வந்து பெருந்தகை மேல வந்து பாய ஆரம்பிச்சிட்டாரு. செல்வ பெருந்தகை தக்க பதிலடிகள் தருவாரு. அண்ணாமலைக்கு இது போன்ற பேச்சுக்கள் வந்து புதுசு கிடையாது. அவர் வந்து நாகரிகமற்ற பேச்சுக்களை பேசுவது அரசியல் தளத்துல வந்து வழக்கமான ஒரு விஷயம். இது வந்து புதிது கிடையாது. அதனால வந்து அதை வந்து நம்ம
நம்ம பெருசா வந்து பொருட்படுத்துறதும் கிடையாது. அண்ணாமலையை தமிழக அரசியல்ல நம்ம பெருசாகவும் பொருட்படுத்துறதும் கிடையாது. அவரு முன்னுக்கு பின் முரணாகவும் ஒரு வரலாறு பேசினாருன்னா வரலாறுல ஒரு சில இதெல்லாம் வந்து அண்ணாதுரை மன்னிப்பு கேட்கல, அப்படி அதெல்லாம் மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு சொல்லிலாம் சொல்லிடுவாரு. இப்படிலாம் வந்து வரலாறுகளை மாற்றி பேசக்கூடிய நபர் அவரு. ஃபைல்ஸ் டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படி 1, 2, 3 அப்படின்ட்டுலாம் கொண்டு வந்தவர் இப்போ வந்து வாய் மூடிக்கிட்டு கம்முன்னு அமைதியா இருக்காரு. அதிமுக ஃபைல்ஸ்னு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் இந்த பிஜேபி நீட்டுடைய ஊழல்லாம் இருக்கு. நீட்டுடைய ஃபைல்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வருவீங்களா? நம்மளை கொடுப்பீங்களா? எப்படிலாம் அது வந்து கசிஞ்சது, எப்படிலாம் ஊழல் நடந்தது, எத்தனை லட்சங்களுக்கு அந்த வினாத்தாள்கள் விற்கப்பட்டதுன்ட்டு ஃபைல்லாம் நீங்கள் வெளியிடுவீங்களா? அதெல்லாம் நீங்கள் வெளியிடணும் அப்படின்னா நீங்கள் வெளியிடணும். வெறும் திமுக அது மட்டும் வெளியிட்டீங்கன்னா நீங்கள் நடுநிலையான ஆளுநர் கிடையாது. நீங்கள் பாஜகவினுடைய அவர்களோட சார்ந்த ஊழல்களையும் நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் இது பண்றோம். தினமணியில வந்து ஒரு தலையங்கம் கருத்து கேட்பு தேவை அப்படின்ற ஒரு தலையங்கம் வந்து போட்டிருக்காங்க. எதுக்குன்னா திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, நாமக்கல், காரைக்குடி இந்த 4 வந்து நகராட்சி தரம் வந்து உயர்ந்த தடையாக உள்ள அம்சங்களை தளர்த்த வகை செய்யும் சட்ட மசோதா சட்டசபையில் ஜூன் 28ஆம் தேதி வந்து தாக்கல் செய்யப்பட்டது. அந்த சட்டசபையில அதுக்கு வந்து நீங்க மக்கள் மத்தியில வந்து கருத்து கேட்கணும். சும்மா தரம் உயர்த்துறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து வருவாய் வேணும். அந்த இதுக்கு வந்து வருவாய் வேணும். வருவாய் இருந்தா அது தரம் உயர்த்தப்படும். வருவாய் இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்க தரம் உயர்த்தலாம். ஆனா இதுக்கு முன்னாடி கோவை மாவட்டம் வந்து அப்படிதான் தரம் உயர்த்தப்பட்டது. அங்க வந்து உயர்த்தணும்னு சொன்ன உடனே நகராட்சியா வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஊராட்சிகள் எல்லாம் பேரூராட்சியா உருவாச்சு, அதுக்கப்புறம் நகராட்சியா வந்துச்சு அப்படின்றதெல்லாம் உண்மைதான். ஆனா அங்க வந்து பேர் தான் மாற்றப்பட்டதே ஒழிய அந்த நகரம் வளர்ச்சி அடையவில்லை, தரம் உயரவில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா கழிவு நீர் வந்து வாய்க்கால், மின்சார வசதிகள், அதுக்கப்புறமா குடிநீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கார்பரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து அப்படியே தொய்வு நிலையிலேயே இருக்கு. பெயர் மட்டும்தான் நகராட்சியா உயர்த்தப்பட்டிருக்கு. அந்த உயர்த்ததுல ரியல் எஸ்டேட் காரர்கள் தான் பயனடைந்தார்கள். நிறைய கம்பெனிங்க வந்துச்சு, ரியல் எஸ்டேட் வந்துச்சு, வீடுகள் வந்துச்சு, அபார்ட்மெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரியல் எஸ்டேட்காரர்கள் தான் பயனடைந்தார்கள். இது மக்கள் வசிக்கும் பழங்குடி அந்த மக்கள் வந்து கிராமவாசி மக்கள் அவர்கள் வந்து மிகவும் வந்து பயப்படுறாங்க. நகராட்சியாக வளர்த்து எடுத்துட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து கணக்கு எடுப்பாங்க நிலங்கள்ல. அதனால எல்லா விஷயத்துக்கும் வந்து நம்ம போய் பர்மிஷன் கேட்கணும், எல்லா விஷயத்துக்கும் அனுமதி வாங்கணும் அப்படின்ட்டு பயப்படக்கூடிய சூழல் வந்து அந்த மக்களுக்கு இருக்கு. அதனால வந்து கருத்து கேட்பு நிகழ்ச்சி நடத்திட்டு கருத்து கேட்புக்கு பிறகுதான் நீங்கள் வந்து அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தினமணி வந்து ஒரு தலையங்கம் வந்து போட்டிருக்காங்க. வரவேற்கத்தக்க தலையங்கம் தான். மன்னிப்பு கேட்கும் வழக்கம் எனக்கு இல்லை. செல்வம் பெருந்தகை எத்தனை வழக்குகள் போட்டாலும் சந்திக்க தயார். அவர் மீதான வழக்குகளை பட்டியலிட்டு அண்ணாமலை அறிவிப்பு. நீட் தேர்வு ஆள் மாறாட்ட வழக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நீட் தேர்வுல வந்து சென்னையை சேர்ந்தவர் வந்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரியில சேர்ந்தாரு. அந்த வழக்கு வந்து 5 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அதனுடைய கடைசி அறிக்கை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆனா உயர் நீதிமன்றம் என்ன பண்ணிருக்குன்னா நீட் வந்து எதிர்தரப்பு மனுவா வந்து என்டிஏ வந்து போட்டிருக்காங்க. இவங்கள வந்து யார நீட் ஏஜென்சியை வந்து போட்டிருக்காங்க. நீங்க வந்து எதிர்தரப்பு மனுல வந்து நீங்க வந்து பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஜூலை 10ஆம் தேதி வந்து இந்த கோர்ட் வந்து ஒத்தி வச்சிருக்கு இந்த தீர்ப்புக்கு. திருப்பள்ளி சென்ற ராகுல் காந்தி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். மக்களவை எதிர்கட்சி தலைவராக பதிவேற்ற பின்னர் முதல் முறையாக தனது சொந்த தொகுதியான உத்தரப்பிரதேசத்தில் உள்ள திருப்பள்ளி ராகுல் காந்தி சென்றார். தலைநகர் டெல்லியில் இன்று விமானம் மூலம் லக்னோ விமானத்தில் அடைந்த அவருக்கு கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கதுவா தாக்குதலுக்கு பதிலடி மத்திய அரசு திட்டவட்டம். காஷ்மீர்ல வந்து ஜம்மு காஷ்மீர்ல வந்து கதுவான்ற இடத்துல வந்து ராணுவ வீரர்கள் 5 பேர் வந்து கொல்லப்பட்டாங்க. இது தீவிரவாத தாக்குதல்னு சொல்லி மத்திய அரசு வந்து இதுக்கு பதிலடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல உக்ரைன்ல ரஷ்யால போயிட்டு ரஷ்யா கிட்ட வந்து போர் தீர்வு இல்ல,
பழி வாங்குவது தீர்வு கிடையாது, அமைதி பேச்சுவார்த்தை தான் வேணும் அப்படின்ட்டுலாம் வந்து பேசக்கூடிய மோடி அரசாங்கம், மோடியினுடைய அமைச்சகம் எல்லாம் இன்னைக்கு இங்க வந்து உள்நாட்டுல வந்து நாங்க வந்து பதிலடி கொடுப்போம், அதை தீவிர அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுறாங்க. சரியா? பதில் தாக்குதல் நடத்துவோம். குடியரசுத் தலைவர் கூட இரங்கல் தெரிவிச்சுட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் பாருங்க, ராணுவ வீரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கோழைத்தனமான செயலாகும், இது கண்டிக்கத்தக்கது, இத்தாக்குதலுக்குரிய பதிலடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிடுவார். முர்மு அவர்கள் வந்து சொல்றாங்க. சரியா? இந்த வாய் வந்து மணிப்பூருக்கு வந்து திறக்கவே கிடையாது. மணிப்பூர்ல நான் என்ன நடந்தாலும் வாய் திறக்காமல இருந்தீங்க, ஏதாவது பேசி இருக்கணும்ல. ராணுவ வீரர்கள் 5 பேர்னா கண்டிப்பா அவர்களுடைய உயிர்கள் சாதாரணமானது இல்லை, அது போற்றத்தக்கது, அது அவர்களுடைய தியாகம் வந்து வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது, எல்லாம் சரி. ஆனால் அதே உயிர்கள் மணிப்பூர்ல போகும் பொழுது ஏன் முர்மு வந்து மதிக்கவே கிடையாது, அதை பத்தி பேசவே கிடையாது, இப்படி ஒரு அறிக்கை வந்து வரவே இல்லையே, சொல்லவே கிடையாது அப்படின்றதுதான் வருத்தத்துக்குரிய செய்தி. வேலை வாய்ப்பை பறிப்பதே மோடி அரசின் சாதனை, காங்கிரஸ் தலைவர் கார்கே வந்து குற்றச்சாட்டு. கிட்டத்தட்ட வந்து 42.3% பட்டதாரிகள் வந்து வேலை இல்லாமல் வந்து தத்தளிக்கிறார்கள் இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ஒரு புள்ளி விவரத்தை வந்து கொடுக்கிறார். கூலிப்படை கலாச்சாரத்தை வேரோடு அறுக்க வேண்டும். கஞ்சா, மது, போதைப் பொருட்கள் புழக்கமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு காரணம். அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. ஆமா, அவர் சொல்றது சரிதான். தமிழகத்துல கஞ்சா, போதைப் பொருட்கள் வந்து வியாபித்து வந்து பரவி இருக்கு, அதை வந்து கட்டுப்படுத்த தான் வேணும். அதை வந்து ஆனா அதுக்கான எல்லா நடவடிக்கைகள் எடுத்தாலும் கூட எங்கிருந்து எப்படி வருதுன்றதே தெரியாமல் இருக்கு அப்படின்றதுதான் ஆச்சரியமாத்திலயும் ஆச்சரியம். காவல்துறையை தாண்டி, இன்டெலிஜென்ஸை தாண்டி, அதிகாரிகளை தாண்டி, எல்லாம் வந்து சமூக ஆர்வலர்களை தாண்டி, எல்லாத்தையும் தாண்டி வந்து அந்த மக்கள்கிட்ட போய் வந்து இந்த போதைப் பொருட்கள் எப்படி போய் கிடைக்குது அப்படிங்கிறது தான் மிகவும் ஆச்சரியத்துக்குரிய ஆச்சரியம். கல்வி சீர்திருத்தம், மத்திய மாநில அரசுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆமா புதிய கல்விக் கொள்கையை வந்து அமல்படுத்துவதற்காக அவருக்கு வந்து கொடுக்கிறார். மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து செயல்பட வேண்டுமா, முதல்ல நீட்டை ஒழுங்கா முடிங்க, நீட்டை வந்து நடத்து, அதுவே ஒரு தேவையற்றது, முறைகேடானது, அதுவே தேவையில்லாதது, அதுவே ஒரு ஃப்ராடுன்னு சொல்றோம். அதுக்குள்ள ஒரு ஃப்ராடு நடந்திருக்கு. அதை வந்து சரி செய்யறதுக்கு துப்பு கிடையாது. இங்க வந்து எல்லாம் சேர்ந்து வந்து புதிய வழி கல்விக் கொள்கையை வந்து வலுப்படுத்துவோம், அப்படி செயல்படுத்துவோம் அப்படின்ட்டு எல்லாம் வந்து பேசுறது. கல்வித்துறை அமைச்சர் வந்து இப்போ கொஞ்சம் புதுசா வந்து அறிக்கைகள்லாம் கொஞ்சம் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. டெய்லி 1-2 வந்து வரதான் செய்யுது. திமுக ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிப்பு. மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் வந்து குற்றச்சாட்டு. பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், கொலை, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல கூட பிஜேபி பிரமுகர்கள் இருக்கிறதா வந்து ஒரு தகவல் சொல்லப்படுது. ஆருத்ராவுடைய செயல்பாட்டுல வந்து எதிராக நின்றதாகவும், அதுக்கு வந்து பிஜேபியுடைய தலைவர்கள் அதுல வந்து உறுப்பினர்கள் வந்து ஆம்ஸ்ட்ராங்குக்கு எதிராகவும் இருந்ததாகவும் வந்து தகவல் வருது. அதனால இன்வெஸ்டிகேஷன் வந்து விசாரணை வந்து நேர்மையான முறையில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு. இது வந்து வேற வகையில வந்து காவல்துறை வந்து இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு. ஆம்ஸ்ட்ராங்கை பற்றிய தவறான பிம்பத்தை வந்து கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து எங்க குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. காவல்துறை வந்து யாராக இருந்தாலும், குற்றப்பின்னணியில் யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட்டு நீதியின் முன்னால், சட்டத்தின் முன்னால் அவர்களை நிறுத்தப்பட வேண்டும். அது காவல்துறையினுடைய பொறுப்பு. அதனால்தான் வேகமா இப்போ வந்து அவர் எல்முருகன் வந்து இணையமைச்சர் வந்து என்ன செய்திருக்காரு, வன்கொடுமைகள் யாருக்கு பட்டியலின மக்களுக்கு வந்து கொடுமைகள் நடக்கிறதா வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இல்லைன்னா இவரு இதெல்லாம் இந்த அறிக்கைக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதே மணிப்பூர்ல நடக்கும் போதெல்லாம் வாயை திறக்கல. அப்ப அவங்கெல்லாம் யாரு? இங்க பாண்டிச்சேரியில வந்து புதுச்சேரியில ஒரு பொம்பளை புள்ள 6 வயசு 7 வயசு பொம்பளை புள்ள சின்ன சிறுமிக்கு வந்து பாலியல் வன்கொடுமை நடத்தி கொலை செய்யப்பட்டார். அப்பெல்லாம் வாய் திறந்து பேசவே கிடையாது, ஓடி வந்துக்கிட்டாங்க. அவங்களாம் பட்டியலின பிள்ளைங்க தான், சரியா, குழந்தைங்க தான். அப்பெல்லாம் ஓடி வந்துக்கிட்டாங்க, வாயை திறக்கல.
சரியா? இப்படி எல்லாம் இருந்தவர்கள் இன்னைக்கு வாய் திறந்து பேசுறாங்கன்னா காவல்துறையை திசை திருப்புவதற்காக அப்படின்ற ஒரு மோட்டிவும் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. 121 பேர் உயிரிழந்த ஊப்பி நெரிசல் சம்பவத்தில் பெரும் சதி. சிறப்பு புலனாய்வு குழு வந்து இது பண்ணியிருக்காங்க. எங்கன்னா அந்த ஆன்மீக சொற்பொழிவுல வந்து ஊப்பில 6 அதிகாரிகள் பணியிடை நீக்கம். அந்த மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடுனதுல எப்படி அந்த காலடி மண் எடுக்க போறோம் அப்படின்ற பேர்ல வந்து போய் விழுந்து இத்தனை பேர் இறந்துருக்காங்க. 80க்கும் மேற்பட்டவர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. வாக்குமூலம் அந்த மக்கள்கிட்ட வந்து அந்த குழு வந்து வாக்குமூலம் கேட்டிருக்காங்க. என்ன நடந்தது, எப்படி என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அந்த விசாரணை வேகமாக முடுக்கிவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்கப்படுது. அந்த விசாரணை முடிவை நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம் என்பது தகவல் இருக்கப்பா. வேற ஏதாவது? புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி நீதிமன்ற பணிகளை புறக்கணித்த வக்கீல்கள் ஆர்ப்பாட்டம். ஆமா, புதிய குற்றவியல் சட்டங்கள் வந்து என்ன அப்படின்னா அந்த ஹிந்தியில வந்து பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. சமஸ்கிருதம் இந்தியும் கலப்பமான ஒரு தலைப்பு பெயராக அந்த 3 IPC PSP இந்த தலைப்புகளை வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய நெருடலா வழக்கறிஞர்களுக்கு இருக்கு. இன்னொன்னு வந்து அந்த 3 குற்றவியல் சட்டங்கள் என்னன்னா அந்த சட்டங்கள்ல வரக்கூடிய அந்த செக்ஷன்ஸ் நம்பர் இருக்குல்ல, உட்பிரிவு 1, 2, 3 அப்படின்ட்டு உட்பிரிவு சட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த உட்பிரிவு சட்டங்கள் எல்லாம் திருத்தம் பண்ணப்பட்டு அதுல வந்து நம்பர்கள் மாத்திருக்காங்க. 6 வந்து 8, 9லயும் 9 வந்து 10, 12லயும் இப்படி வந்து நம்பர்கள் மாத்திருக்காங்க. இப்போ லாயர்கள் வந்து தொடர்ச்சியா படிச்சு மனப்பாடம் பண்ணி இப்போ கோர்ட்ல வந்து அவங்க செக்ஷன் பேசி வந்து சொல்லும் பொழுது இந்த பழைய மனப்பாடம் பண்ண அந்த செக்ஷன் நம்பர் சொல்லி தான் அவங்க வந்து வாதிடுவாங்க. இப்போ நம்பர்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் மாறின உடனே இப்போ லாயர்கள் வந்து தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லையா, இப்போ வந்து செக்ஷனை வந்து நம்ம திரும்ப உட்காந்து ஃபுல்லா மனப்பாடம் பண்ணணும், திரும்ப ஃபுல்லா வந்து படிக்கணும் அப்படிங்கிற அந்த பிரச்சனை லாயர்களுக்கு இருக்கு. அது இல்லாம கடுமையான சட்டங்களும் இருக்கு. சரியா? லாரி வந்து ஓட்டிட்டு வர்றவங்க ஆக்சிடென்ட் பண்ணிட்டான்னு வைங்க, இந்த புதிய குற்றவியல் சட்டத்துல ஆக்சிடென்ட் பண்ணிட்டானா லாரியை நிறுத்திட்டு அங்கேயே நிக்கணுமா? சரியா? லாரி ஏறி ஒருத்தனை கொண்டுட்டான், விபத்துல ஏறிடுச்சு. அப்ப என்ன பண்ணுமானா அந்த சட்டத்தின்படி அவர் ஆஃப் பண்ணிட்டு வண்டிய அங்கேயே நிக்கணுமா? அப்படியே நின்றா பொதுமக்கள் விட்டுருவாங்களா அவங்கள? லாரிய அவனை விட்டுருவானா? இப்படி வந்து சட்டங்கள் வந்து என்ன கொடுக்கப்பட்டிருக்கு. நிறுவனங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய கொடுமையான சட்டங்கள்லாம் வகுக்கப்பட்டு தான் இருக்கு. இந்த சட்டங்களை வந்து லாயர்களுக்கு தொடர்ச்சியான போராட்டங்களை வந்து நடத்திக்கிட்டு வராங்க. அதுல நேத்து மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவஹர்லால் சாப் கூட வந்து நேற்று வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த போராட்டங்கள்ல வந்து பேசியிருக்காரு. வரவேற்கத்தக்கது. அந்த சட்டங்கள் வந்து போராடி பெருசா ஒரு மாற்றம்லாம் வராது அப்படிங்கிறது தான் நமது கருத்து. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனிநபர் ஆணையம் வந்து ஒரு குழுவை நியமித்து இந்த சட்டங்களுடைய திருத்தங்களை எதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு தனிநபர் நீதிமதியை வந்து போட்டு அதனுடைய பரிந்துரையை கேட்டிருக்காங்க. அந்த பரிந்துரை மூலமாக மத்திய அரசுக்கு இந்த உள்துறை அமைச்சருக்கு இந்த பரிந்துரைகளை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல என்னன்னா ஏற்கனவே தனிநபர் குழு ஓய்வு பெற்ற நீதிபதிகளை வச்சு சந்துருவை வந்து பள்ளிகளில் சாதிய வேற்றுப்பாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் களைவதற்கான பரிந்துரையை கேட்டு வாங்கியிருக்காங்க முதல்வர் அவர்கள். அந்த பரிந்துரை இன்னும் அமலுக்கு கொண்டு வரவில்லை. சரியா? அவர் கொடுத்த பரிந்துரைகள். அதுக்கு அடுத்ததாக வந்து கல்வியை வந்து கல்வித்துறையினுடைய வளர்ச்சிக்கான மேம்பாட்டுக்கான பரிந்துரையை வந்து கேட்டிருக்காங்க சிலபஸுக்கு. அதுக்கும் வந்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இதுல நீதிபதி சந்துரு கொடுத்தது வெறும் 18 பக்கம் தான். 18 பக்கம் தான் அவங்க கொடுத்தது. 2000 பக்கம் 3000 பக்கம் எல்லாம் இல்ல, வெறும் 18 பக்கம் தான். என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னா, ஸ்கூல்ல எந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்களுக்கு சாதி பெயரில் பேர் இருக்கக்கூடாது ஸ்கூல்ல. சரியா? பிள்ளைகள் வந்து என்ன செய்யக்கூடாது, கயிறு கட்டிட்டு வரக்கூடாது, அடையாளங்களுக்கு கயிறு கட்டிட்டு வரக்கூடாது, இது நாமம் போன்ற பொட்டுகள் திலகங்கள் இட்டு வரக்கூடாது அப்படின்ற இந்த மாதிரியான நிறைய சட்டங்களை வந்து அவர் என்ன செய்யறாரு, பரிந்துரை கொடுத்திருக்காரு.
கவர்மெண்ட் வந்து யார் எந்தெந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒதுக்கீடு செய்கிறதோ சலுகைகள் வழங்குகிறதோ அது அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் தெரியணும். எல்லா பிள்ளைகள் முன்னாடியும் அது அறிவிக்க கூடாது. எல்லா குழந்தைகள் மத்தியிலும் அது அறிவிக்க கூடாது. அந்த குழந்தையை மட்டும் கூப்பிட்டுதான் அந்த சலுகைகளை வந்து சொல்லணும் அப்படின்ட்டு நிறைய பரிந்துரை வந்து நீதிபதி சந்துரு கொடுத்திருக்காங்க. இந்த நீதிபதி சந்துரு கொடுத்ததை வந்து இந்த பரிந்துரையை பாஜக மாநில செயற்குழு கூட்டம் வந்து கண்டனம் தெரிவித்து அதை வந்து பைகாட் பண்றாங்க. இதை வந்து நாங்க கண்டிக்கிறோம், கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரியா தெரிவிச்சிருக்காங்க. இதுல அவங்க தெரிவிச்சதுல அவங்க எதிர்கொள்கையில் உள்ளவங்க அவங்க தெரிவிக்கிற நியாயமுக்கு. ஆனா இந்த முதல்வர் இந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவாரா அப்படின்ட்டு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாங்க. யார் தம்மா கேட்டது? திகாவுடைய வீரமணி அவங்க கேக்குறாங்க. அவங்க பத்திரிகையில அவர்கள தலைப்பு செய்தியாவே கேக்குறாங்க, முதல்வர் இந்த பரிந்துரை நீதிபதி சந்துருவின் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவாரா அப்படின்ட்டு போட்டு கொஸ்டின் மார்க் போடுறாரு. அப்போ இதுல பெரிய சிக்கல்கள் இருக்கு. பரிந்துரைகளை வாங்கி வெறும் பரிந்துரைகளை வாங்கி வாங்கி வச்சு என்ன செய்ய போறார் முதல்வர் அப்படிங்கிறது தான் நம்ம தரப்புல இருக்கக்கூடிய கேள்வியா இருக்கு. இப்போ 3 குற்றவியல் சட்டங்களுக்கும் இதே மாதிரிதான் ஒரு நபர் குழுவை போட்டு அது பரிந்துரையை கேட்டிருக்காரு. அதையும் வாங்கி வச்சு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் கேட்டிருக்கு. என்னைக்கு நீங்க இதெல்லாம் வந்து பரிந்துரைகளை சட்டமாக்க போறீங்க அப்படிங்கிறது தான் நம்ம தரப்புல வந்து கேள்விகள் இருக்கு. செய்தி வேற ஏதாவது செய்தி இருக்காப்பா? முடிச்சிடும். ஆமா, இந்த செய்தி பின்னணியே இதோட இந்த நிகழ்வை முடித்துக் கொள்கிறோம். தலைமைச் செயலாளர் வந்து அனிசனன் அவர்களோட ஏக்கத்தள்ளி அல்லாம